அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம எல்லாரும் வேதத்தை எடுத்து ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 55வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனத்தை கேட்போம். உங்கள் நினைவுகள் அல்ல, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று, என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே வந்திருக்கிற என் அருமையான தேவ ஜனங்களே, இன்னைக்கு தேவன் நம்மளை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல. நீ நினைக்கிற மாதிரி தேவன் நினைக்கிற தேவன் அல்ல. உன் வழிகள் தேவனுடைய வழிகள் அல்ல. எல்லாத்துக்குமே ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உன்னுடைய நினைவுகள் இன்றைக்கு நீ யோசிக்கிற பாதி தேவனுடைய யோசனை இல்லை என்பது இன்றைக்கு நீ புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம நினைக்கிறோம், என் நினைவுகள் எப்படியாக இருக்கிறது, இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இதுதான் என்னுடைய குடும்பம், இவ்வளவுதான் என்னுடைய வளர்ச்சி, இவ்வளவுதான் என்னுடைய ஜெபம், இவ்வளவுதான் என்னுடைய ஆசீர்வாதங்கள், இவ்வளவுதான் என்னுடைய பெருக்கங்கள், இவ்வளவுதான் என்னுடைய எல்லைகள் என்று என்னுடைய நினைவிலே இன்னைக்கு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, உன் நினைவு தேவன் நினைவு அல்ல. நீ நினைத்திருக்கிற இந்த கோட்பாடு தேவனுடைய கோட்பாடு அல்ல. நீ நினைக்கிற இதுதான் என் லைஃப், இதுதான் என் வாழ்க்கை தரம், இதுக்கு மேலே என் வாழ்க்கை வளராது என்று நீயே ஒரு வட்டத்தை போட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே தேவன் உன்னோடும் என்னோடு கர்த்தர் பேசுகிறார். இது உன் நினைவு என் நினைவு. உன் சித்தத்தோடு தேவ சித்தம் ஒரு நாளும் இணைக்க போவதே அல்ல. வேதம் சொல்லுகிறது, உன் நினைவு அல்ல, தேவன் நினைவு எப்படி இருக்கிறது என்றால் அது பிரமிக்கத்தக்கதாக இருக்கிறது, அது ஆசீர்வாதத்துக்குரியதாக இருக்கிறது. அல்லேலூயா. நான் முதல் பேசின பிரசங்கம் யாபேசை குறித்து நான் பேசினேன். அவளுடைய நினைவு, தன் தாய் எப்படி அவளை பெற்றாளா, துக்கத்தோடு பெற்றாள். அவன் பேரே துக்கம். யாபேஸ் என்றாலே துக்கம். அவன் நினைத்தான், என் வாழ்க்கை துக்கமாகவே முடிந்துவிடும். அதுதான் அவனுடைய நினைவு. என் வாழ்க்கை அவ்வளவுதான், ஆனந்த களிப்பு இருக்காது. என்னை பார்க்கிறவர்கள் எல்லாருமே துக்கத்தோடு தான் விசாரிக்கிறார்கள். ஏனென்றால் நான் பெற்ற தாயும் என்னை துக்கத்தோடு தான் பெற்றெடுத்தாள், துக்கம் என்று எனக்கு பெயரிட்டால் இனி என் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை காண முடியாது, இதுதான் என்னுடைய நிலைப்பாடு என்று சொல்லி அவன் ஏங்கின நாட்கள் அநேகம் உண்டு. இன்றும் கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு துக்கத்திலே, ஒரு துக்கத்தின் நிலைவாக, இதுதான் என் வாழ்க்கையின் முடிவு, இதுக்கப்புறம் என் வாழ்க்கை தொடராது, இதுதான் என்னுடைய நிலைப்பாடு என்று சொல்லி இந்த நிலையிலே நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் நற்செய்தியாக, ஆசீர்வாதமாக, எழுப்புதலாக, உன்னை மகிழ்விக்கும்படியாய் தேவ வார்த்தை வருகிறது. உன்னுடைய நினைவு தேவனுடைய நினைவு. எத்தனை பேர் நம்பிக்கையோடு சொல்ல முடியும்? அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு வட்டத்தை போட்டுக்கொண்டு, ஒரு காலத்தை நியமித்துக் கொண்டு, இன்னைக்கு இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இதுல தான் நான் பிரயாணிக்க வேண்டும், இந்த காரியத்துல தான் நான் வாழ வேண்டும், இவ்வளவுதான் என்னுடைய உணர்ச்சி என்று சொல்லி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேத புஸ்தகம் சொல்லப்படுகிறது, இது உன்னுடைய நினைவு. அல்லேலூயா. உன்னை குறித்து தேவன் என்ன நினைத்து வைத்திருக்கிறார்? உன் நினைவு தான் இந்த உலகத்திலே நிறைவேறும் என்றால் இன்றைக்கு அநேக ஜனங்கள் மரித்து போயிருப்பார்கள். ஆனால் ஏன் இன்றைக்கு நான் மரிக்காமல் ஜீவனோடு இருக்கிறேன் என்று கேட்டால், என் நினைவின்படி தேவன் என்னை நடத்தவில்லை, அவருடைய நினைவின்படியே இன்றைக்கு திருச்சபைக்கு என்னை அழைத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய நினைவின்படி தான் இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன், அவருடைய வழிநடத்தின்படி தான் நான் வந்திருக்கிறேன். அவருடைய நினைவை உன்னால புரிந்து கொள்ள முடியாது,
உன்னால தெரிந்து கொள்ளவும் முடியாது. அல்லேலூயா. யாபேஸ் நினைத்தான், இதுதான் என்னுடைய வட்டம் என்று நினைத்தான். ஆனால் கர்த்தருடைய நினைவு எப்படி தெரியுமா இருந்தது? அவன் எல்லையை கர்த்தர் விரிவாக்கினார். இதுதான் யாருடைய எண்ணம்? இன்னைக்கு இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய எல்லைகளை நான் விரிவாக்குவேன். எத்தனை பேர் நம்பிக்கையோடு சொல்ல முடியும்? என் வேலைகளை கர்த்தர் விரிவாக்குவா, என் பேரை கர்த்தர் விரிவாக்குவார், என் ஆசீர்வாதத்தை கர்த்தர் விரிவாக்குவார், என் ஊழியத்தை கர்த்தர் விரிவாக்குவார், என் குடும்பத்தை கர்த்தர் விரிவாக்குவார், எனக்கு மறுவாழ்வை தேவன் தருவார். என் தேவன் யாபேசின் எல்லையை விரிவாக்கினவர். இன்றைக்கு என்னுடைய எல்லையை விரிவாக்க என் தேவன் போதுமானவராகவே இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுதான் கர்த்தருடைய எண்ணம், இதுதான் கர்த்தருடைய நினைவு. நீ எண்ணி பார்க்காத இடத்திலே கர்த்தர் உன்னை கொண்டு போய் நிறுத்துவார். எண்ணி பார்க்காத உயர்வு இடத்திலே கர்த்தர் உன் ஜனத்தை நிறுத்துவார். நீ நினைக்கிற நினைவு அல்ல, கர்த்தருடைய வழி வித்தியாசப்படும். எத்தனை பேர் நம்பிக்கையோடு சொல்ல முடியும்? கர்த்தருடைய வழி வித்தியாசப்படும். சொல்லுங்க, என் வாழ்க்கையில இனி வித்தியாசமான ஆசீர்வாதத்தை என் கண்கள் காணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆச்சரியத்தை என் கண்கள், ஆமே. இவ்வளவு நாள் நான் குறுகிய வட்டத்துல ஓடிக்கொண்டேல, இனி கர்த்தர் விரிவாக்க போகிறா. நீங்க நம்புங்க, நான் விரிவாக்கத்தை பார்க்க போகிறேன், ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறேன். என் நினைவு அல்ல, கர்த்தருடைய நினைவே, கர்த்தருடைய திட்டமே என் வாழ்விலே கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்படி செய்துதானே ஒரு தெய்வீக மனுஷனை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 48வது அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். இஸ்ரவேல் யோசேப்பின் குமாரரை பார்த்து இவர்கள் யார் என்று கேட்டான். யோசேப்பு தன் தகப்பனை நோக்கி இவர்கள் இவ்விடத்தில் தேவன் எனக்கு அருளின குமாரர் என்றான். இவர்கள் எனக்கு தேவன் அருளின குமார்கள் என்றான். அப்பொழுது அவன் நான் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி அவர்களை என் கிட்டே கொண்டு வா என்றான். என் கிட்டே கொண்டு வா என்றான். 11வது வசனம். இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை. ஆனாலும் இதோ உன் சந்ததியும் காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நல்ல சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? ஆமென். இங்கு யாக்கோபை குறித்து நம்ம பார்க்கிறோம். இங்கு யாக்கோபு யோசேப்பை குறித்து சொல்லுகிறான், நான் உன்னை காண்பேனோ என்று நினைக்கவே இல்லை. உன்னுடைய நினைவு எப்படிப்பட்ட நினைவாக இருக்கிறது? இந்த நாட்களை நான் காண்பேனோ காண மாட்டேனோ, என் குடும்பத்தை நான் பார்ப்பேனோ பார்க்க மாட்டேனோ, என் வேலையை நான் செய்வேனோ செய்ய மாட்டேனோ, அப்படிதான் உன் நினைவெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வேத புஸ்தகம் சொல்லப்படுகிறது, இங்கு யாக்கோபு உன்னை பார்ப்பேனோன்னு தெரியல, ஆனாலும் உன்னையும் பார்க்க உன் சந்ததியும் பார்க்க என் தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறாரே. நன்றி ஆண்டவரே. அதுதான் கர்த்தருடைய நினைவு. யாக்கோபை குறித்து பார்க்கிறோம். யோசேப்பு தன்னுடைய பிள்ளை தன் அண்ணன்களை விசாரித்து பலகாரங்களை கொடுத்து செல்லும்படி, உணவை கொடுக்கும்படி அனுப்பிவிடப்பட்டவன். அவன் தன் சகோதரனை விசாரித்து தன் பலகாரங்களையும் இனிப்புகளையும் கொடுக்கும்படியாய் போனவன், வாஞ்சியோடு போனவன். ஆனால் தன் சகோதரனோ இவன் வருவதை கண்டு இவனை எப்படியாவது என்ன செய்ய வேண்டும், கொன்றுவிட வேண்டும் என்று நினைத்து ஒரு வஞ்சகத்தை தேடினார்கள். அவனை கிட்டே நெருங்கும் பொழுதே அவனை பிடித்து குழியிலே தள்ளி அவனை விற்று போட்டார்கள். தன் தகப்பனிடத்திலே அவனுடைய வஸ்திரத்தை கொண்டு வந்து கொடுத்து, இதோ உன்னுடைய குமாரனை மிருகங்கள் தின்றுவிட்டது, கொன்றுவிட்டது என்று சொல்லும் பொழுது யாக்கோபு தன் வஸ்திரத்தை பிடித்து, ஐயோ என் மகன், இனி என் மகனை காண மாட்டேனோ என்று
கதறி அழுத ஒரு தகப்பனுடைய இருதயத்தின் வேதனையை குறித்து வேதம் சொல்லப்படுகிறது. இனி என் மகனை காண மாட்டேனோ, இதோ என் மகன் வஸ்திரம் இருக்கிறது, அந்த வஸ்திரத்தில் இரத்த கரைகள் இருக்கிறது, என் மகனை நான் விட்டுவிட்டேனே என்று அழுகிற சத்தத்தை இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். தன் இருதயத்தின் வேதனை, என் மகனை எப்படி பார்ப்பேன், இனி என்னுடைய நினைவு எப்படி இருக்கிறது என்று கேட்டால், இனி என் மகனை பார்க்க மாட்டேனே, இனி என் குடும்பத்தை நான் பார்க்க மாட்டேனே, இனி நான் தோற்று போன இந்த காரியத்திலிருந்து நான் இனி ஜெயத்தை நான் பார்க்க மாட்டேனே, உடைக்கப்பட்ட என் குடும்பங்கள் மீண்டும் இணையாதே, என் கண்கள், என் யோசனை எல்லாமே என் நினைவிலே நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கும் என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் யோசனை எதுவாக இருக்கிறது என்பதை கர்த்தர் அறிகிறார். இன்னைக்கு நீ எதை காண மாட்டாய் என்று, இன்னை எதை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதென்று உன் நினைவிலே இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறாயோ, கர்த்தர் உன் நினைவுக்கு அப்பாற்பட்ட காரியங்களை என் தேவன் நினைவாட்டி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? என் பிள்ளைய பார்க்க மாட்டேன், அவ்வளவுதான், என் பிள்ளை செத்துட்டான், இனி எனக்கு ஒரு பிள்ளை இல்லை. அங்கலாய்த்து பல ஆண்டுகளாக தன் வஸ்திரத்தை பிடித்து கொண்டு என் பிள்ளையை காண மாட்டேன், என் பிள்ளையை காண மாட்டேன் என்று கதறி அழுத ஒரு தகப்பனுடைய சத்தத்தை உங்களால கேட்க முடியும். அல்லேலூயா. ஏன் என்று கேட்டால், நீங்களும் பல நேரங்களிலே உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்க குடும்பத்தை குறித்து, உங்க வீட்டை குறித்து இப்படிப்பட்ட ஒரு பாரம் உனக்குள்ள இருக்கும் என்றால், உன் நினைவு அல்ல, சொல்லுங்க, கர்த்தர் உன்னை குறித்து தேவன் மகிமையாய் நினைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உன் நினைவு அல்ல, கர்த்தருடைய நினைவே உங்க வாழ்க்கையில நிறைவேறும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்னை குறித்து மகிமையாய் நினைத்து வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிற மாத்திரம் ஒரு அலையில சொல்லலாமா? இப்படிப்பட்டதான ஒரு யாக்கோபுடைய குரலில், என் பிள்ளையை காண மாட்டேன், என் பிள்ளையை பார்க்க மாட்டேன்னு ஏங்கினவன் இப்பொழுது தன் பிள்ளையை காணும்படி தேவன் நினைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இன்றைக்கு நீங்க விசுவாசிங்க, என் நினைவல்ல, கர்த்தருடைய நினைவே என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் ஒரு உரத்த சத்தமா ஆமென். தேவனுடைய நினைவு நிறைவேறுங்க. ஐயோ, இனி என் பிள்ளைய பார்க்க மாட்டேன் என்று நினைத்த யாக்கோபுடைய வாழ்க்கையிலே எப்படி பார்க்கிறான் தன் பிள்ளையை என்றால், தன் பிள்ளையையும் பார்க்கிறான், அவனுடைய சந்ததியும் பார்க்க கர்த்தர் கிருபை செய்கிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. தன் பிள்ளையை இனிப்பு கூடையை கொடுத்து அனுப்பினவன், தன் பிள்ளையை ஆகாரத்தை கொடுத்து அனுப்பினவன், சிறு பையனாய் அனுப்பினவன், வாலிப பருவனாய் அனுப்பினவன், இப்பொழுது தன் பிள்ளை எப்படி பார்க்கிறான் என்று கேட்டால், தலையில கிரீடத்தோடு பார்க்க என் தேவன் கிருபை செய்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் நினைவு கர்த்தருடைய நினைவு அல்ல. அல்லேலூயா. இனி தேவன் நினைத்ததுதான் உங்க வாழ்க்கையில நடக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? என் பிள்ளைய நான் பிச்சைக்காரனா பார்ப்பேன், என் பிள்ளைய ஒண்ணு இல்லாதவனா பார்ப்பேன் அப்படின்லாம் நினைத்திருக்கலாம். ஆனா கர்த்தருடைய நினைவு எப்படி தெரியுமா இருக்கு? உன் பிள்ளைகளை நீ அந்த ஸ்தானத்துல நீ பார்க்க மாட்ட, உன் பிள்ளைகளை ராஜாக்கள் மத்தியிலே பார்க்க கர்த்தர் நினைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்ல முடியும்? வேதம் அழகாய் சொல்லப்படுகிறதே, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தி உன் கண்களுக்கு கர்த்தர் விருந்தாக கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கர்த்தருடைய நினைவு அப்பேற்பட்ட நினைவாக இருக்கிறது. ஆமென். என் வாழ்க்கை எப்படி இருக்குமோ, என் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களோ, அவ்வளவுதான் என் குடும்பம், பிரிந்த குடும்பம் பிரிந்ததாகவே இருக்கும். ஏன்னா பல பேர் அதான் சொல்றாங்க, ஏன்னா ஜாதகம் அதான் சொல்லுது, ஏன்னா குறிவாக்க போன இடத்துலயும் அதான் சொல்றாங்க, இவனுக்கு உன் பிள்ளை கிடைக்க மாட்டான், உன் குடும்பம் சேராது, உன் பிள்ளை வாழ்க்கை அவ்வளவுதான். அநேகராலே கேட்கப்பட்ட இந்த காதுகளிலே தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, உன் பிள்ளைகளை கர்த்தர் ராஜாக்களாய் கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க?
எத்தனை பேர் நம்புறீங்க? உடைக்கப்பட்டவன் குடும்பத்தை அலங்கமாய் கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். உடைக்கப்பட்ட என் வாழ்க்கையை தேவ மகிமையாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் உன் நினைவு. அல்லேலூயா. நீ எதிர்பார்க்காததை கர்த்தர் உன் கண்களிலே நிறுத்துவார். நீ எதிர்பார்க்காததை உன் வீட்டிலே நடப்பிப்பார். நீ நினைக்கிற மற்றவங்க சொல்றதான் நடக்கும்னு இல்லைங்க. நீயும் நானும் கர்த்தருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோம். அவர் சொல்ல ஆகும். கட்டளையிட தன் பிள்ளையை பார்க்க ஆசைப்பட்டவனுக்கு தன் சந்ததியை காண கர்த்தர் கிருபை செய்தார். இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்ல முடியும், எனக்கு இவ்வளோ சம்பளம் கிடைத்தா போதும் நீங்க நினைக்கிறீங்களே, அதற்கு மேலா இரட்டிப்பாய் காண என் ஆண்டவர் உனக்கு கிருபை செய்ய வல்லவராக இருக்கிறார். எனக்கு இந்த வீடு கட்டினா போதும் நினைக்கிறீங்களே, அதை காட்டிலும் மேலான வீட்டுக்குள்ளே உன்னை பிரவேசிக்க என் ஆண்டவர் கிருபை செய்வார். எனக்கு ஒரு பிள்ளை கிடைச்சா போதும் நினைக்கிறேன், உனக்கு 2 மடங்காய் கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைத்தா போதும் நினைக்கிறேன், உனக்கு பல்மடங்காய் கிடைக்க என் ஆண்டவர் நினைத்திருக்கிறார். உன் நினைவு கர்த்தருடைய நினைவு அல்ல. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார். கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார். கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார். உன் நினைவு அல்ல, கர்த்தருடைய நினைவு. அல்லேலூயா. ராஜாக்கள் மத்தியிலே பார்க்கிறான், அரசனாய் பார்க்கிறான், அந்த சுல்லவனாய் பார்க்கிறான். தன் இருதயத்திலே ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார். கர்த்தர் சொன்னதை எனக்கு செய்தாரே. அல்லேலூயா. கர்த்தருடைய நினைவு உங்க வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்றால் மனுஷனுடைய நினைவு வேண்டாம். ஆமென். உலகத்துல சொல்லக்கூடிய ஆலோசனையும் உனக்கு வேண்டாம். உலகத்துல கொடுக்கிற மோட்டிவேஷன் ஸ்பீச் உனக்கு வேண்டாம். உலகத்துல கொடுக்கிறதான சில ஆலோசனை உனக்கு வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, அவருடைய நினைவுக்குள்ளே நீ போவாய் என்றால், அவருடைய நினைவுக்குள்ளாய் நிற்பாய் என்றால், அந்த நினைவு உன்னை எங்க கொண்டு போய் நிறுத்தும் என்று கேட்டால் அது ஆச்சரியத்துக்குள்ளே நிறுத்துகிறதா இருக்கிறது. கர்த்தருடைய நினைவு இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறணும். சொல்லுங்க, என் ஆசை அல்ல, உங்க ஆசை. அல்லேலூயா. என் விருப்பம் அல்ல, உங்க விருப்பத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்படி யாக்கோபு ஒப்பு கொடுத்தான். எதை ஒப்பு கொடுத்தான்? எதை யாக்கோபு தன் குடும்பத்துக்கு, ஆண்டுடைய சித்தத்துக்கு, ஆண்டுடைய நினைவுக்கு ஒப்பு கொடுத்தான் என்பதை ஒரு வசனத்தின் மூலமாய் நம்ம வாசிக்க கேட்போம். ஆதிகாமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 15வது வசனம். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் வரை உன்னை கைவிடுவதில்லை என்றார். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றார். அல்லேலூயா. 14வது வசனம். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். எல்லாரும் சொல்லுங்க, எனக்குள்ளும் பூமிக்குள்ளும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிரம்பி இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தருடைய நினைவு உங்க வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் என்றால் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஒரு நாள் நீங்க விடவே கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இங்க யாக்கோபு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டான். எதை பிடித்து கொண்டான்? வேதம் சொல்லுகிறது, அவனோடு ஆசீர்வதித்து உன் சந்ததி என்ன செய்வேனா? என்ன செய்வேன்? தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நீ போகிற இடமெல்லாம்
உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு இந்த 14வது வசனத்தின் கடைசி வசனம், பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். நம்புறவங்க மாத்திரம். என் பிள்ளைகள், என் சந்ததி. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தருக்குள்ளே சொல்லுங்க, கர்த்தருக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்க, வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்க. வானம் பூமி ஒளிந்து போனாலும் வாக்குத்தத்தம் என்ன செய்யாதா? ஆமென். தேவனுடைய நினைவுக்குள்ளே அவன் நுழைந்ததுக்கு முதல் காரணம் வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டான். இன்னைக்கு தேவன் உனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுப்பது எதற்காக? ஒரு நாள் சந்தோஷத்துக்காக அல்ல, ஒரு நாள் வாசிப்பதற்காக அல்ல. எத்தனையோ முறை உன் கைகளிலே துண்டு சீட்டாக தேவ வாக்குத்தத்தம் வந்ததின் நோக்கம் என்ன? வசனத்தை பிடித்துக்கொள். உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை பிடித்துக்கொள். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும் கர்த்தர் உன் கையை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இன்னைக்கு வசனத்தை மறக்காதீங்க, வசனத்தை பிடித்து கொள்ளுங்க. என்ன சூழ்நிலை வந்தாலும் நீங்க சொல்லுங்க, என் நினைவு அல்ல, கர்த்தருடைய நினைவு. எதனால நிறைவேறும்னு கேட்டா வசனத்தினால நிறைவேறும். நம்புறீங்களா? நம்புறீங்களா? பணத்தினாலே அல்ல, படிப்புனாலே அல்ல, திறமையினாலே அல்ல. நான் சொல்றேன், வசனத்தினாலே உன் வாழ்க்கை நிறைவேறும். வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்க. வசனத்தை பிடித்துக் கொண்டவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள். வசனத்தை பிடித்துக் கொண்டான், வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டான். காணாத தன் பிள்ளையை கர்த்தர் காண கிருபை செய்தார். இன்றைக்கு வசனத்தை பிடித்து கொண்ட உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், எதிர்பாராத காரியத்தை கர்த்தர் உன் கண்கள் காண கர்த்தர் உன்னை நடத்த வல்லவராக இருக்கிறார். என்ன வாக்குத்தத்தத்தை சொன்னாரோ கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை உன் கண்கள் காண என் ஆண்டவர் கிருபை செய்வது அதிக நிச்சயம். வாக்குத்தத்தத்தை நீ மறந்து வாழலாம், சொன்னவர் செய்யாதிருப்பாரோ? செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? செய்வா. வாக்குத்தத்தம் எனக்கு தெரிந்து, எனக்கு வேதத்தை நான் பாஸ்டரா எடுக்கும் பொழுது எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்தார். அதை இன்னமும் நான் முணங்கி கொண்டே இருப்பேன். வேத புஸ்தகம் சொல்லப்படுகிறது, சிறியவனை குப்பையிலிருந்து எளியவனை என்ன செய்றாரா? குப்பையிலிருந்து என்ன தூக்குகிறார். ஹல்லேலூயா. எங்கிருந்து தூக்குறாரு? என்ன எங்கிருந்து தூக்குனார் தெரியுமா? குப்பையிலிருந்து என்ன தூக்குறார். ஹல்லேலூயா. அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் என் வாழ்விலே நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். ஒரு குப்பையில் இருக்கிற நன்மை தேவன் இன்றைக்கு மகிமையாய் நடத்துகிற தேவன். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை மறந்துடாதீங்க. வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய நினைவு உங்க வாழ்க்கையில நிறைவேறும். ஹல்லேலூயா. சாத்தியம் இல்லதான். எல்லாரும் வந்து சொல்லுவாங்க, நடக்காதுன்னு சொல்லுவாங்க. உன் இருதயத்துக்கு நம்பிக்கை ஊட்டுகிற மாதிரி வந்து சொல்லுவாங்க, நடக்காது. திருஷ்டாந்த விதமாய் சொல்லுவார்கள், நடக்காது. இல்ல ஆணித்தரமாய் வந்து சொல்லுவார்கள், நடக்காது. ஆனா உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தை என்ன? உன் சந்ததியை காண கர்த்தர் கிருபை செய்வார். நீ நம்புறீங்க? நீங்க நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? சொன்னதை கர்த்தர் செய்வார். மனுஷனுடைய வார்த்தையை நம்பாதீங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறா, காணாத பிள்ளையை எப்படி காண கர்த்தர் கிருபை செய்தாரா? ராஜாக்கள் மத்தியிலே அமர காண கிருபை செய்தார். இன்றும் தேவன் உயிரோடு இருக்கிறார். உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை அப்படிதான் உன் கண்ணு கண்டு மகிழ என் ஆண்டவர் கிருபை செய்ய என் தேவன் நல்லவராக இருக்கிறார். நீ உன் மகனை பார்க்கணும்னு ஆசைப்பட்ட, ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கணும்னு நீ பார்க்க ஆசைப்பட்ட, ஆனா உன் கண்கள் இரட்டிப்பான நன்மையை காணும் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாக்குத்தத்தத்தை விட்டுடாதீங்க. இந்த வாக்குத்தத்தம் தான் உங்களை
கர்த்தருடைய நினைவுக்குள்ளாய் கொண்டு போகும். அல்லேலூயா. சொல்லுங்க, என் நினைவு அவருடைய நினைவு அல்ல.